ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நீர் மோர். இது வந்து என்ன வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நீர் மோர் கூட வந்து நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, லெமன் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு 1 கப் தயிருக்கு வந்து நம்ம 6 கப் இல்லைனா 5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கைப்பிடி எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கெட்டி தயிர், இது வந்து 1 கப் எடுத்துக்கலாம். பெருங்காயம், இஞ்சி 1 துண்டு, தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து தாளிக்கிறதுனா தாளிச்சுக்கலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுலாம். கடுகு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இது வந்து 1 கப் கெட்டி தயிருக்கு நம்ம 5 இல்லைனா 6 கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிரையும் போட்டு அடிச்சுட்டு வடிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லியை கட் பண்ணியாச்சு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டு, அதாவது 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து சொல்லல இன்க்ரீடியன்ஸில், இப்போ வந்து பார்த்துக்கோங்க, அரை லெமன் இருந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, லெமன் எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு கடைசியாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தயிரோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. நம்ம இதுக்கு ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கெட்டியாக தான் இருக்குது. கருவேப்பிலை வந்து சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் வந்து அடித்ததுனால அந்த சத்து ஃபுல்லாக இந்த நீர்மோரில் இறங்கிடும். அதனால் நம்ம தாளிக்கிறப்போ கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா தாளிச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இது கூடவே நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கப்பு தயிர் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப்னால் இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக, அதாவது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. சுவையான நீர்மோர் ரெடி. நான் நீர்மோர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.